கொஞ்சம் ஸ்பிரிட் கான்ஷியஸில் இருந்தால் உங்களுக்குள்ளே இருக்கிற வியாதிக்கு, உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ரீசன் தேவன் கிடையாது, இட் இஸ் எ ஈவில் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடித்த மாத்திரத்தில் உங்களை விட்டு அது விலகி போக ஆரம்பிக்கும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஒருவன் கண்டுபிடித்தால் அவனிடத்துல இந்த கொள்ளை போனதை 7 மடங்கு பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏசு கண்டுபிடிச்சாரு. அப்போ ஏசு ஜெப ஆலயத்துக்குள்ளே வராரு பாருங்க. வந்துட்டு அந்த கூனியை பார்த்துட்டு, இவள் பலவீனப்படுத்தும் ஆவியினால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாள். ஸோ இஃப் யூ ஹாவ் சுகர், இஃப் யூ ஹாவ் பிபி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ள அதை வச்சது தேவன் கிடையாது, அதை வச்சது பலவீனப்படுத்துகிற ஆவி. ஓல்டு கவர்னன்ட் பீப்புளுக்கு டெவில் கான்ஷியஸே கிடையாது. அவங்களுக்கு என்ன கான்ஷியஸ்னா, கர்த்தர் தான் கொடுக்குறதும் அவர் தான், குழந்தைய கொடுத்துட்டு அதை ஊனமா அவரே கொடுப்பாராம். அப்படி இல்லை. இது கர்த்தர் இடத்துல இருந்து உங்களுக்கு வர்றது எப்படி தெரியுங்களா இருக்கும்? அது பரிபூர்ணமாக இருக்கும், அது நன்மையாக இருக்கும், அது அவர் கொடுக்குற பரிசா உங்களுக்கு இருக்கும்.